வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையில கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் நைட் வாட்ச்மேன் நோட்டிபிகேஷன் ரீசனா ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிபிகேஷன் வந்து என்ன பிரீஃபா சொல்றேன். நீங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து இதுல எலிஜிபிள் டு அப்ளை. சரியா? இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்டுமே வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 17th to 2024க்கு முன்னாடி நம்ம எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா டேரக்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் எடுத்துக்கிடுவாங்க. சரியா? ஆனா நம்ம வந்து என்னன்னா போஸ்டல் வந்து என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான வேகன்சிஸ் வந்து ஒன்னே இருக்கு. உங்களுக்கான சேலரி வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க சார். அதே மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா நீங்க வந்து என்ன அந்த அறிவியல் அதாவது வந்து என்ன கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ல வந்து சர்டிபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் தமிழ் அண்ட் ஆங்கிலத்துல வந்து என்ன தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து வேகன்சி 2. உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல வந்து என்ன எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் நைட் வாட்ச்மேனுக்கு. சரியா? இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் உங்களோட வந்து என்னன்னா ஏஜ் அதாவது மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 45 வரைக்கும் இருக்கும். சரி, இதை நம்ம இப்போ வந்து என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, இதுதான் அந்த வேலை வாய்ப்புமோ இதுல வந்து உங்களுக்கு போட்டோ ஒட்டிடுங்க. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்களோ பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ உங்களோட சிக்னேச்சர் அண்ட் உங்களோட நாள் எந்த நாள் வந்து சிக்னேச்சர் போடுங்க அதை போடுங்க. இடம் வந்து உங்களோட சொந்த ஊர் எதுவோ அதை போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத இங்க வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்டல் வந்து என்ன அனுப்ப வேண்டியது இருக்கும். சரி, இதை நான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து www.hrce.bngovernment.in அப்படின்னு பார்த்துச்சுன்னா கிளிக் பண்ணினா உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்ண நீங்க அதை டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.